Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல ஏணிப்படி முடிச்சு போடாம ரெண்டு ரோல்ல ப்ளைனா இந்த கூடை எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கூடையோட உள் பக்கத்துல ஒரு சீக்ரெட் இருக்கு. அது என்னன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த கூடையோட உயரம் பாத்தீங்கன்னா 9 இன்ச் வரைக்கும் இருக்கும். டாப்ல இந்த கூடையோட அகலம் 13 இன்ச் வரைக்கும் இருக்கு. பேஸ்ல இந்த கூடையோட அகலம் 10 இன்ச் வரைக்கும் இருக்கு. பேஸ்ல மொத்தம் 9 வரிசை போட்டிருக்கும். ஸோ பேஸும் நல்ல அகலமா வந்திருக்கு. 4 இன்ச் வரைக்கும் இருக்கு. இப்போ லேடர் நாட் இல்லாம ரெண்டு ரோல்ல இந்த ரன்னிங் ஒயர் கூட எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இந்த கூட பின்றதுக்கு 22 ஒயர், ஒரு ஒயரும் 7 அடி கட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் கிளியரா புரியும். இப்போ கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 3 அடி விட்டுக்கோங்க. 3 ஸ்கேல் அளந்து 3 அடி முன்பக்கம் வரா மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணோம் இல்லையா, 22 ஒயரில் ஃபர்ஸ்ட் ஒயரை எடுத்து இந்த மாதிரி சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வர ஒயர், இதை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 அடி ஒயர் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிற ஒயர் இருக்கும். மேலே ஒரு ஒயர், கீழே ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு கட் பண்ண ஒயர். ஒரு ஒயரை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கரெக்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி கட் பண்ண மீதி 21 ஒயரையும் ரைட் சைடு போகிற ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். ரெண்டாவது கட் பண்ண ஒயரை சரிசமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். ஒரு ஒயர் மட்டும்தான் நான் அப் அண்ட் டவுன் செக் பண்ணுறதை காமிச்சிருக்கேன். ஆனால் எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். அடுத்து பாருங்கள், 3வது கட் பண்ண ஒயரை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். அடுத்து 4வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். 5 ஒயர் மட்டும் ரன்னிங் ஒயரில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதே மாதிரி மீதி எல்லா ஒயர்ஸையும் நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது ரன்னிங் ஒயரில் 5வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இப்போ கட் பண்ண 5 ஒயரை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மீதி எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். கட் பண்ண 22 ஒயரையும் வரிசையாக ஜாயின் பண்ணணும். லெஃப்ட் சைடு 3 அடி ஒயர் விட்டோம் பாருங்கள். அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 3 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. 2 ரோல் கூடைக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3 அடி ஒயர் விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் வரிசையாக ஜாயின் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சென்டர்லேருந்து மேல் பக்கத்துலேயும் கீழ் பக்கத்துலேயும் 4 வரிசை பின்ன போகிறோம். இப்போ 2வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். இந்த ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 3 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதுவும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி செக் பண்ணணும். ஒயர் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் 3 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணணும். இந்த 2வது வரிசையிலையும் ஒரு 5 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். 2வது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைடு ஃபஸ்ட்டு வரிசையில் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு 3 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வரிசையில் கட் பண்ண ஒயர்ஸை நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, இதுதான் சென்டர். அடையாளத்துக்காக ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க. நம்ம மறந்து போய் சென்டர்லேருந்து மேல் பக்கத்துலேயோ கீழ் பக்கத்துலேயோ ஒரு 2-3 வரிசை எக்ஸ்ட்ரா பின்னிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணும்போது ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும். இப்போ 3வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 3 அடி ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் 3 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணணும். இந்த 3வது வரிசையில் ஒரு 4 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. ஓகே, இப்போ 4 நாட் போட்டாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம்.
இப்போ மூணாவது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து 4வது வரிசை பின்ன போகிறோம். 4வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடணும். கரெக்டாக 3 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், லெஃப்ட் சைடு 3 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த 4வது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு இதுக்கு மேலே 5வது வரிசை பின்னணும். இன்னும் 2 வரிசை பின்னணும். பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பேஸில் மொத்தம் 5 வரிசை பின்னிருக்கும். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 4 வரிசை பின்னிருக்கும். இதே மாதிரி சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 4 வரிசை பின்ன போகிறோம். அதுக்கு இந்த பேஸை இப்படி திருப்பிக்கலாம். இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு ஒன் சைடு நம்ம எப்படி பின்னமோ அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் 4 வரிசை பின்னணும். இந்த பக்கத்துலேயும் எந்த மாற்றமும் இல்லை. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடணும். இப்போ பாருங்கள், 3 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடுறேன். விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் 3 அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணணும். இதுக்கு மேலே 4 வரிசை இதே மாதிரி பின்னணும். டோட்டலாக 9 வரிசை பின்னணும். இப்போ பாருங்கள், சென்டர் இங்கே அடையாளத்துக்காக முடி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இங்கேருந்து கீழ் பக்கத்தில் 4 வரிசையும் மேல் பக்கத்தில் 4 வரிசையும் பின்னிருக்கும். இந்த கடைசி 9வது வரிசை பின்னோம் இல்லையா, 9வது வரிசை பின்னதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணக்கூடாது. இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே வச்சு நம்ம சுற்றி இந்த பேஸை சுற்றி நம்ம நாட் போட போகிறோம். அடுத்தடுத்த ஒயரை நாட் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கூடையோட ஹைட் நமக்கு வந்துடும். லேடர் நாட் கூட போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, ரைட் சைடு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு சென்டரில் மேல் பக்கம் போகுது இல்லையா, இங்கேருந்து ஏதாவது ஒரு ஒயரில் ஸ்டார்ட் பண்ணுவோம். சுற்றி நாட் போட்டு வந்து ஆரம்பித்த நாட்டையும் முடிச்ச நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா. இந்த கூடையை நம்ம பிளைனாக தான் போட போகிறோம். ஸோ லேடர் நாட் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கடைசி ரன்னிங் ஒயரை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் அப்படியே சுற்றி நாட் போடணும் கூடையோட ஹைட் வரைக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்னர் டர்ன் பண்ணி பின்னுறேன். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். பிகினருக்காக கொஞ்சம் தூரம் வந்துட்டு கார்னர் எப்படி டர்ன் பண்ணி பின்னுறதுன்னு காமிச்சிடுறேன். சென்டர் அடையாளத்துக்காக போட்டு அந்த நாட்டை பிரித்து விட்டுடுறேன். எதுக்காக லேடர் நாட் நம்ம போடுறோம், எதுக்காக லேடர் நாட் இல்லாமல் ஒயர் குடைகள் பின்னுறோன்னு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஜிப்பு வச்சோ இல்லை மூடி போட்டோ ஹேண்ட்பேக்கோ பர்ஸோ பின்னுறோன்னா ஃபினிஷிங் நீட்டாக வரணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக லேடர் நாட் போட்டு தான் போடணும். அதே மாதிரி டபுள் கலரில் ரன்னிங் ஒயரை சேஞ்ச் பண்ணி அந்த செக்குடு பேட்டர்னில் நீங்கள் ரன்னிங் ஒயர் கூட பின்னுறீங்கனாலும் கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். இது வந்துட்டு பிளைனாக போடுறோம் அப்படின்றதுனால லேடர் நாட் இல்லாமல் இந்த கூடையை பின்னியிருக்கேன். இந்த கூடையோட உள் பக்கத்தில் ஒரு சீக்ரெட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு அடுத்த வீடியோவில் பாருங்கள். அதுக்குன்னு தனியாக வீடியோ கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். மற்ற வீடியோஸோட பார்த்தா நல்லா இருக்காது. ஏன்னா அது நீங்கள் என்ன மாடலில் கூட இல்லை வேணாலும் பின்னிக்கலாம். ஸோ அதுக்குன்னு தனியாக வீடியோ கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டேன். கடைசி இந்த 9வது வரிசையில் வர ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டிருக்கேன். இப்போ இந்த பக்கம் டர்ன் பண்ணி நாட் போடுறேன். இது வந்துட்டு 2வது கார்னர் டர்னிங். இப்போது 2 கார்னர் டர்ன் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இது வந்துட்டு ஃபஸ்ட்டு கார்னர் டர்னிங். இங்கேருந்து இது 2வது கார்னர் டர்னிங். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த இடத்துல 3வது கார்னர் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். அப்படியே சுற்றி நீங்கள் அடுத்தடுத்து இருக்கிற ஒயரில் நாட் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ஒயர் குடைகள் பின்னும் போது லேடர் நாட் போட வேண்டியதில்லை. உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராமை டிவியில் பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு அடுத்தடுத்து இருக்கிற ஒயரில் நாட் போட்டுகிட்டே வாங்க. இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு 3வது கார்னர் எப்படி டர்ன் பண்ணி பின்னுறதுன்னு பிகினருக்காக ஒரு முறை பார்த்துக்கலாம். 2வது கார்னர் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல 3வது கார்னர் டர்ன் பண்ணுறேன். மூணாவது கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போது இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னுறதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். கார்னர் எப்படி டர்ன் பண்ணி பின்னுறதுன்னு பிகினருக்காக ஒரு முறை பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த டவுட்டு கூட பிகினர்ஸ்க்கு வந்துடக்கூடாது இல்லையா. உங்களுக்கு ரெகுலராக ஒயர் குடைகள் பின்னி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா 3 இல்லை 4 மணி நேரத்துக்குள்ளே இந்த கூடையோட ஹைட்டை பின்னி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஒயர் குடைகள் பின்னுறீங்கன்னா 2-3 நாள் கூட ஆகும். பொறுமையாக பின்னுங்க. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் பின்னேன். இருந்தாலும் 5 மணி நேரத்தில் இந்த கூடையோட ஹைட்டை வந்துட்டு பின்னி முடிச்சிட்டேன். இப்போ இந்த பக்கம் திருப்பி 4வது கார்னர் டர்ன் பண்ணுறேன்.
4 கார்னர் வந்துட்டு பேஸில் டர்ன் பண்ணி காமிச்சிட்டேன். இனிமேல் எந்த சேஞ்சஸும் இல்லை. கண்ணை மூடிக்கிட்டு ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்து இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வாங்க. 10 நிமிஷத்தில் 2 ரோல் ரன்னிங் ஒயர் கூட எப்படி பின்னுறதுன்னு கற்றுக்கிட்டீங்க. இந்த கூடையோட ஹைட் பின்னும்போது சப்போஸ் ரன்னிங் ஒயர் தீர்ந்து போச்சுன்னா ஜாயிண்ட் போட்டு போடணும். ஜாயிண்ட் எப்படி போடுறதுன்னு டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே பின்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே மொத்தம் 22 வருஷம் வரைக்கும் பின்னிருக்கேன். ஒரு பக்கத்தில் 22 வருஷம் இருக்கும், கூடையோட ஆப்போசிட் சைடு 21 வருஷம் இருக்கும். ஏதாவது ஒரு பக்கத்தில் கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல முடிகிற மாதிரி முடிச்சிருங்க. அப்போ தான் இந்த ஒரு வருஷம் தனியாக நமக்கு தெரியாமல் இந்த ஒயர்ஸை கூடைக்குள்ளே சொருகி விட முடியும். இப்போது இந்த ஒரு வருஷம் தனியாக இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே உள்ளுக்குள்ளே மடித்து சொருக போகிறோம். அதுக்கு முன்னாடி ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த ரன்னிங் ஒயரை உள்ளுக்குள்ளே வந்துட்டு சொருகிடுங்க. ரன்னிங் ஒயரை சொருகிட்டு தான் அடுத்து மேல் பக்கம் போகிற ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து கூடைக்குள்ளே சொருகணும். ரன்னிங் ஒயரை சொருகிட்டு அடுத்து இந்த வருஷம் தனியாக இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணுறேன்னா அப்படியே 3வது ரவுண்டில் இருந்து சொருகிறேன். 3வது ரவுண்டில் சொருகினா என்ன ஆகும், அப்படியே உள்ளுக்குள்ளே மடிஞ்சு நமக்கு வந்துடும். ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மேல் பக்கம் போகிற ஒயர் இன்னும் ஒரு 3 ரவுண்டு பின்னுற வரைக்குமே இருக்குது. இருந்தாலும் போதும், நான் முடிச்சிட்டேன். உங்களுக்கு வேணால் இன்னும் ஒரு 3 இல்லை 4 ரவுண்டு கூட பின்னிக்கலாம். இதே மாதிரி எல்லா ஒயரையும் என்ன பண்ணணும்னா அப்படியே ஒரு ரவுண்டு உள்ளுக்குள்ளே மடித்து சொருகிட்டு வரணும். இந்த கூடையோட ஆப்போசிட் சைடும் உள்ளுக்குள்ளே மடித்து தான் சொருகணும். சைடில் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா 2வது ரவுண்டில் இருந்து சொருகுவோம். இதை ஃபுல்லாக சொருகிட்டு நான் காமிக்கிறேன், அப்போ தான் இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், கூடையில் இருக்கிற எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். இங்கே தான் ஒரு வருஷம் தனியாக இருந்துச்சு. ஸோ இந்த எல்லா ஒயர்ஸையும் என்ன பண்ணியிருக்கேன்னா 3வது ரவுண்டில் ஒரு வரிசையை அப்படியே உள்ளுக்குள்ளே மடித்து சொருகியிருக்கேன். சைடில் மட்டும் இந்த பக்கத்தில் என்ன பண்ணியிருக்கேன்னா 2வது அந்த ரவுண்டில் இருந்தே சொருகியிருப்பேன். ஒரு வரிசையை மடித்து சொருகலை. இந்த மாதிரி சொருகினதுனால அந்த ஒரு வருஷம் தனியாக நமக்கு தெரியாது. இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த கூடைக்கு உருட்டு கைப்பிடி பின்னியிருக்கேன். 4.5 அடியில் 3 ஒயர் எடுத்து 3 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னிக்கோங்க. 3 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு மேலே ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன். இந்த கூடைக்கு 3 ஒயர் உருட்டு கைப்பிடி தான் பின்னணும்னு அவசியம் இல்லை. ஹேண்டல் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், ஒயர் கூடைகளுக்கு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. இந்த கூடையோட உள் பக்கத்தில் ஒரு சீக்ரெட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு அடுத்த வீடியோவில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் அந்த வீடியோவோட லிங்கை பின் பண்ணி வைக்கிறேன். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.